Lourdes TV, enlightening the thirsty. திருச்சபைக்காக மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காலை நேரத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இதோ நற்கருணைநாதர் நமக்கு மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்றார். இந்த நாளை அவர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறி அவரை நாம் போற்றி ஆராதிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். ஆஹா, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நம்பிக்கையே வாழ்வாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் நம்பிக்கையின் ஊற்றாக, நம்பிக்கையின் வாழ்வாக இருப்பவர்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் முடிவில்லா வாழ்வை கொண்டிருப்பார்கள் என்று யோவான் நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பிக்கையின் ஊற்றாக, நம்பிக்கையின் வழியாக, நம்பிக்கையின் வாழ்வாக இருக்கின்றார் என்று சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம், அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். நம்பிக்கை கொண்டார் இறைவனில், எனவேதான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே நாம் பலவிதமான எடுத்துக்காட்டுகளை கூறிக்கொண்டே செல்லலாம். மோயிசன் இஸ்ரேல் மக்களை, இதோ நான் எப்படி அந்த எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வருவேன் என்று எனக்கு தெரியவே தெரியாது, நான் திக்குவாயனாக இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், கவலைப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி செல்லுவேன் என்று மோயிசனுக்கு ஆண்டவர் கூறுகின்றார். அந்த வார்த்தைகளின் மீது அவர் நம்பிக்கை கொண்டு இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து செல்கின்றார். நம்பிக்கை அதுதான் எல்லாமே. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அது நம்பிக்கையிலே தான் அடித்தளமாக கொண்டிருப்பதை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுதும், அவர் செய்த பல புதுமைகளை பார்க்கின்ற பொழுதும், யாரெல்லாம் அவரிலே நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள்தான் புதுமைகளை, அற்புதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டார்கள். பலவிதமான எடுத்துக்காட்டுகளை நாம் நற்செய்திகளிலே படிக்கின்றோம். காது கேளாதவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இவர்கள் எல்லோரையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களிடம் கேட்கின்ற முதல் கேள்வி இதுதான், நான் இதை செய்வேன் என்று நீ நம்புகிறாயாம், இதை நீ விசுவசிக்கின்றாயா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்பதை நாம் காணுகின்றோம். எனவே அவரிலே நாம் வாழ்வு அல்லது நமக்கு முடிவில்லாத வாழ்வு வேண்டும் என்றால் அதுக்கு அடித்தளமாக இருப்பது நம்பிக்கைதான், விசுவாசம்தான். அவரிலே நாம் விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நாம் முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். அதே போல நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம், நல்லது செய்தவர்கள் வாழ்வு பெற உயிர்த்தெழுவார்கள், தீயது செய்தவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நல்லது செய்தால் அதற்கு பரிசாக முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதுவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது
மற்றவர்களுக்கு தீங்கை செய்தால் அதற்கு பரிசாக தண்டனையைத்தான் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று யோவான் நற்செய்தியாளர் நமக்கு விளக்கமாக எடுத்து கூறுகின்றார். எனவே நாம் வாழ்வு பெற வேண்டும் என்றால் அவரிலே விசுவாசம் கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது பலவிதமான நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும். அந்த நற்செயல்களை செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பவர்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எல்லோருக்கும் நன்மைகளை செய்தார். யாராருக்கெல்லாம் அவர் வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து வருகின்றார். அதே போலத்தான் நாமும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நம்பிக்கை கொண்டு பிறருக்கு நல்லது செய்கின்ற பொழுதுதான் நாம் அந்த முடிவில்லாத வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆலோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, இதோ ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே மட்டும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வர வேண்டும்? ஏன் என்னுடைய குடும்பத்திலே மட்டும் எனக்கு இந்த நோய்கள் வர வேண்டும்? ஏன், எதற்கு என்று பலவிதமான சந்தேகங்களை அல்லது பலவிதமான கேள்விகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோமே. அதற்கெல்லாம் பதிலாக வருபவர்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிலே நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது எந்த விதமான பிரச்சனை, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எது வந்தாலும் இதோ சூரியனை கண்ட பனி போல அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது எல்லாமே மறைந்துவிடும் அல்லது மாறிவிடும். ஆக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் அவர் ஒரு நம்பிக்கையின் ஊற்றாக, நம்பிக்கையின் வாழ்வாக இருப்பது போல அவரிலே நாம் விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நாம் வாழ்வதற்கு ஒரு அர்த்தத்தை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆலோசித்து பார்த்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அதை வெளிப்படையாக இந்த உலகத்திலே பிறருக்கு நன்மைகளை செய்து வாழ தொடர்ந்து இதோ இந்த நற்கருணையின் ஆதரிடத்திலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு அந்த நற்கருணையின் ஆதரின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். உயரி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேண்டியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே.
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுப்புவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சி உபயமாக லூயி ஆலன் ஷான்ஷா மற்றும் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்ல குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நன்றிய தொழில் வளர்ச்சிக்காக திருவண்டாறு கோயிலுள்ள புனித சூசேப்ப மேல்நிலைப்பள்ளி நன்றியாக குடும்ப வளர்ச்சிக்காக பஸ்ஸில் மேரி குளோரி நன்றிய கருத்துகளுக்காக மேரி ஃப்ளோமி நன்றிய கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஷெர்மோன் வீதி பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க என்று அழைக்கப்படுகின்றோம். அமலோப்ப மேல்நிலைப்பள்ளி நன்றியாக, நிர்மலா மேரி நன்றியாக, வில்லியம் சிலையா வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாக, ஆண்மலை பாற்றிக்காக, தியோர் அந்தோணிசாமி குடும்பத்தில் மரித்தவர்கள், தெக்கோஸ்தர் குடும்பத்தில் மரித்தவர்கள், திமோனல் இசாபெல், மாரி ராமசாமி, ஜோஸ்பின் சுசிராஜ், ஆரோக்கியராஜ், இந்த கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கம் நிறைந்த இறைவா, நீதிமான்களுக்கு அவர்தம் செயல்களுக்கு ஏற்ப நற்பலனையும் மனம் வருந்தும் பாவிகளுக்கு மன்னிப்பை வழங்குபவர் நீரே. பாவிகள் என அறிக்கையிட்டும் திருமண் வரும் எங்கள் மேல் மனமிறங்கி குற்றங்களை மன்னித்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. உயிருள்ள இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உரிமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளியை காண்பர். அவர்கள் பசி அடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலைவில் இருந்து வருவார்கள். சிலர் வடக்கில் இருந்தும், சிலர் மேற்கில் இருந்தும், சிலர் சீனி நாட்டில் இருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள். மண்ணுலகே களிகூறு. மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவர்.
ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கிவிடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவர். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, உயிருள்ள வார்த்தைகள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செயலாற்றுபவை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இழந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை.
என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதையும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாக செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் மிக்க இறைவா, இந்த அப்பமும் ரசமும் உம் திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றம் அடைகின்றன. நாங்களும் பழைய மனிதனை களைந்து புதிய மனிதரான கிறிஸ்துவை அணிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மை கண்டு பாவிக்கவும் இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கும் தவ காலத்தை ஏற்படுத்த திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாக புகழ்ந்து பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே இம்முடைய தூய ஆவி பொழுந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பி உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நடி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்க கூட இருக்கின்ற ஒவ்வொரு கருதினாள்களையும் எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடை செய்திருளும். தந்தை விழுத்து நம்பிக்கையுடன் நேர்ந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து வலிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயின் மாட்சிமிக்க மரியாள், புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதே துமரமருள மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியில் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளை திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. மூடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னை நம்புகின்றவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போக மாட்டார்கள், முடிவில்லா வாழ்வை கொண்டிருப்பார்கள் என்று நமக்கு கூறுபவர் இவரே. இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இறைவா எழுந்தருள்வா, எந்த இதயத்தில் வந்தருள்வா, கரைகளை கழுவிடுவாய், உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய். இறைவா எழுந்தருள்வா, எந்த இதயத்தில் வந்தருள்வா, கரைகளை கழுவிடுவாய், உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய். உலகினை படைத்து உயிரினை காக்கும் இறைவா எழுந்தருள்வாய், அழகையை அழித்து அமைதியை தந்த
இறைவா எழுந்தருள்வாய். எந்த இதயம் அமைதியை கண்டிட இறைவா எழுந்தருள்வாய். உந்தனின் அமைதியை உலகமே கண்டிட இறைவா எழுந்தருள்வாய். இறைவா எழுந்தருள்வாய். எந்த இதயத்தில் வந்தருள்வாய். கரைகளை கழுவிடுவாய். உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய். இறைவா எழுந்தருள்வாய். எந்த இதயத்தில் வந்தருள்வாய். கரைகளை கழுவிடுவாய். உந்தன் இதயம் போல் மாற்றிடுவாய். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவொரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தந்தையே, உம்மக்களாகிய எங்களுக்கு அருமருந்தாக நீர் வழங்கிய திருவுணவை பெற்றுள்ளோ. இதனால் பாவிகளாகிய நாங்கள் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாகாமல் முழுமையான மீட்பினை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். பார்ந்தளை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒருங்கிணைந்த சிலுவை பாதையானது நடைபெற இருக்கின்றது. அன்று மாலை 5 மணிக்கு சிலுவை பாதை ஆரம்பமாகும். வீதிகளிலே சிலுவை பாதை நடைபெறும். எனவே யாரெல்லாம் இந்த சிலுவை தூக்க பெயர்களை கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அட்டவணையானது இன்று பங்கு அலுவலகத்திலே போடப்படும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோ சூசை தந்தையே. கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாகிடுவே. உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வே. கரமுள்ள வெண்மலர் போல எம்மையும் தூய்மையாகிடுவே. உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வே. கல்விக்கு நீரே காவல் என் பிள்ளைகளை நீர் காத்திடுவீர். கல்விக்கு நீரே காவல் என் பிள்ளைகளை நீர் காத்திடுவீர். இறை ஒழுக்கத்திலும் பக்தி உணர்வினிலும் நாளும் வளர அருள் புரிவீர். இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம் சூசை தந்தையே. பரிசுத்தன கருணையே பக்தியாய் ஆராதனையே இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணையே பக்தியாய் ஆராதனையே இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணையே பக்தியாய் ஆராதனையே இத்திசையும் புரிவோம். பாடல் எண் 12.
அப்பா என் நாயனே, அப்பா என் மேய்ப்பனே, அப்பா என் நாயனே, அப்பா என் மேய்ப்பனே. வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன். வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன். பசும்புல் மேய்ச்சலில் நீர்நிலை அருகினில் அழைத்து செல்வார் என்னை அமர செய்வார், அழைத்து செல்வார் என்னை அமர செய்வார். வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன். வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன். புத்துயிர் அளிப்பவர், நம்மை நீதி வழி நடத்துவார். தேற்றி செல்வார் என்னை நடத்தி செல்வார், தேற்றி செல்வார் என்னை நடத்தி செல்வார். வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன். வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன். சாவின் இருள் சூழ்ந்தாலும், பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பார்த்து கொள்வார் என்னை தாங்கிக் கொள்வார், பார்த்து கொள்வார் என்னை தாங்கிக் கொள்வார். அப்பா என் நாயனே, அப்பா என் மேய்ப்பனே, அப்பா என் நாயனே, அப்பா என் மேய்ப்பனே. வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன். வார்த்தையின் தேவன், வழிகாட்டும் தேவன், விடுவிக்கும் தேவன், வல்லமையின் தேவன்.